அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி உலக நாடுகளில் நேட்டோ நாடுகளில் 31 நாடுகள்கிட்ட போய்ட்டு உதவிக்கு வாங்கன்னு சொல்லி கதறி கெஞ்சி இருக்கிறாரு இந்த ட்ரம்ப்பு. ஆனால் அவங்களாம் சொல்லியிருக்காங்க, நாங்கள் எதுக்குப்பா வரணும், எங்களை கேட்டுக்கிட்டா நீ வந்து போற ஆரம்பிச்சா, உன் இஷ்டத்துக்கு போற ஆரம்பிப்ப, இப்போ எங்களை வான்னு சொன்னால் வர முடியாதுன்னு சொல்லி அவங்க எல்லோரும் என்ன சொல்லிட்டாங்க, மறுத்துட்டாங்க. எல்லாரும் கலட்டி விட்ட உடனே இப்போ அல்லண்டு போயிருக்காரு, அனாதை மாதிரி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த கண்டிஷனில் ஈரான் வந்து மிக கொடூரமான தாக்குதலை வந்து இந்த அமெரிக்காவுடைய ஏவுதளத்தில் பேஸில் விட்டுருக்கு. அந்த அமெரிக்காவுடைய ஏவுதளை வெடித்து சிதறினவுடனே அந்த வெடிமருந்து குடோன் பூரா சின்ன பின்னமாக போயிருக்கு. இதை நடத்திட்டு அந்த ஈரான் வந்து ஒரு எச்சரிக்கை விட்டுருக்கு, இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அரபு நாடுகளுக்கு, உங்களுக்கு என்னையா வந்துச்சு, இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் உங்களை ஏதாச்சும் இந்த அமெரிக்கா ஆதரிக்குதா, நீங்கள் அதுக்கு பேஸ் கொடுத்ததுனால, இராணுவ தளம் கொடுத்ததுனால உன் தளத்தை பயன்படுத்தி என்ன ஈரான் அடிக்கிறாங்க, அப்போ அடிக்கிறப்ப நாங்கள் திருப்பி தாக்குதல் நடத்தினா பாதிக்கப்படுறது உங்களுடைய நாட்டில் உள்ள ஒரு பகுதி தானே, இந்த நேரத்தில் கூட உங்களுக்கு உதவாத அமெரிக்கா உங்களுக்கு என்ன செய்ய போகிறான், உங்களுக்கு சுயமான சிந்தனை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஈரான் வந்து கேட்ட உடனே சரியாக தானே சொல்கிறாங்கன்னு இப்போ தான் சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மத்திய கிழக்கில் உள்ள அந்த அரபு நாடுகள். ஆக போருடைய உச்சம் மிக கடுமையாக இருக்குது, கொடுமையாக இருக்குது, தாங்க முடியல, எப்படியாச்சும் நிறுத்திடணும்னு துடிக்கிறாரு இந்த ட்ரம்ப்பு. ஆனால் எப்படி முடிப்பார், நீ எப்படி முடிக்க முடியும், ஆரம்பித்தது நீ, முடிக்கிறது நாங்களாக தானே இருக்கிறோன்னு ஏற்கனவே எங்கள் தலைவர் சொல்லிட்டாருன்னு சொல்லி தில்லா நிற்கிறாங்க ஈரான். அப்போ என்ன நடக்குது, இந்த அளவுக்கு ஒரு நாடு, ஒரு ஈரான் மட்டும் இவ்வளோ பெரிய 10-15 நாடுகள் கூடிட்டு அடிக்கிறப்ப ஜமாளிக்கிறதுக்கு என்ன காரணம், அதனுடைய பலம் என்ன? இந்த சூழ்நிலையில் வந்து இஸ்ரேலுடைய அந்த பிரதமர் நெதன்யாகு இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி பல ஆதாரமான செய்திகள் வருது. இல்லை அவர் உசுரோடு தான் இருக்காருன்னு சொல்லி அங்கேருந்து சில வீடியோக்கள் வருது. இறந்துட்டாருங்கிறதுக்கு பல ஆதாரங்களை வந்து அல் ஜசீரா போன்ற சில தொலைக்காட்சிகள் வெளியிடுறாங்க. இல்லை உசுரோடு இருக்காங்கங்கிற மாதிரி சில வீடியோக்களை இஸ்ரேலி தரப்புலேருந்து வெளியிடுறாங்க. ஆனால் இஸ்ரேல் தரப்புலேருந்து வெளியிடக்கூடிய இந்த வீடியோலாம் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தினால் உருவாக்கப்பட்டதுங்கிற ஒரு செய்தி வருது. ஆக உண்மையிலேயே நெதன்யாகுவிய நிலை என்ன? இன்னொரு பக்கம் ஈரானுடைய இப்போ புதிய தலைவராக, உச்சபட்ச தலைவராக பொறுப்பேற்றக்கூடிய முஜ்தபா கொமேனியுடைய நிலைமை என்ன? அவரும் வந்து உடல்நலம் இல்லாமல் ஐசியூவில் இருக்கிறாருன்னு ஒரு செய்தி வருது, அது உண்மையா? இப்படி பல தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருக்கக்கூடிய அல் தாஃப்ராங்கிற ஒரு அமெரிக்காவுடைய இராணுவ வெடிமருந்து கிடங்கு மீது ஒரு மிகப்பெரிய கொடூரமான தாக்குதலை வந்து ஈரான் இன்னைக்கு நடத்தியிருக்காங்க. இது கொஞ்சம் கூட அமெரிக்கா எதிர்பார்க்கலை. இன்னொரு பக்கம் வந்து அந்த யுஏஇயுடைய விமானத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கூட நம்மளுக்கு இந்த அடி கிடைக்குன்னு எதிர்பார்க்காத அமெரிக்கா திணறி போயிருக்குது. அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய வெடிமருந்து கிடங்கி வெடித்து செதறி சின்ன பின்னமாக இருக்குன்னு சொல்லி தகவல் வருது. அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் உள்ள அல் டான்ஃப் காரிசான்கிற இடத்துலையும், ஈராக்கில் உள்ள அல் ஆசாத் ஏர்பேஸில் அமெரிக்காவோட ஏர்பேஸ்லையும், குவைத்தில் உள்ள அலி அல் சலாம் அமெரிக்கா ஏர்பேஸ்லையும், யுஏஇ யுனைடெட் அரபு எமிரேட்டில் உள்ள அல் தாஃப்ரா ஏர்பேஸ்லையும், கத்தாரில் உள்ள அல் உதைத் ஏர்பேஸு, இது போன்ற அமெரிக்காவுடைய தளங்கள் மீதுலாம் ஈரான் வந்து இப்போ கடுமையான தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு நமக்கு தாக்குதல் வரும்னு சொல்லி அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்கல. ஆனால் ஈரான் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இதுவரைக்கும் 2G 3G அந்த ஆயுதங்களை தான் வெளியிட்டோம், இப்போ கரண்டாக வச்சுருக்கிற சில பவரானது, அதை விட்டோம்னா நீ தாங்க மாட்டான்னு சொல்லி பயங்கரமான சவால் விட்டுருக்காங்க. இந்த நிலைமையில் மத்திய கிழக்கில் உள்ள நாடுகள்லாம் இந்த யுத்தத்தை பற்றிய உங்களுடைய உறுதியான நிலையை நீங்கள் அறிவிக்கணும், அமெரிக்காவை வந்து உங்கள் நாட்டை விட்டு நீங்கள் அமெரிக்காவை துரத்தணும். இப்போ அமெரிக்கா என்ன பண்ணியிருக்கு, சேஃப்டியாக 13,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நின்றுக்கிருச்சு. அமெரிக்காவுடைய
ஆதரவாக இருக்கக்கூடிய இஸ்ரேலை களத்தில் இறக்கி விட்டுருக்கு. இஸ்ரேலை களத்தில் இறக்கி விட்டது மட்டும் இல்லாமல் ஈரான் ஒரு நாட்டை தாக்குறதுக்கு மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள அரபு நாடுகள்கிட்டயே ஒரு 10-15 இடங்களில் இந்த அமெரிக்கா போய் இராணுவ தளபத்தை உருவாக்கிக்கிட்டு இப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஈரானை தாக்குனாங்க. அப்படி தாக்குறப்ப அவங்க ஆரம்பிக்கிறப்ப எடுத்த முடிவு என்னென்னா 2-3 நாளில் முடிச்சிருவோம் நம்ம, அப்போ ஈரான் வந்து காலி ஆகிடும். அப்போ நம்ம ஈராக்கை எப்படி பிடிச்சோமோ அதே மாதிரி ஈரானை பிடிச்சிட்டு அங்கே உள்ள எண்ணெய் வளத்தில் ஆட்டையை போடலான்னு முடிவு எடுத்து தான் இதை செஞ்சாங்க. ஆனால் இப்படி நீ செய்வே அப்படின்னு எதிர்பார்த்த அந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயத்துல்லா அலி கொமேனி என்ன பண்ணியிருக்காரு, 20 வருஷத்துக்கு முன்னாடியே என்றைக்கே இருந்தாலும் இந்த நாடு பிடிக்கிற அமெரிக்காவும் இந்த நாசங்களை ஏற்படுத்துகிற இஸ்ரேலும் நம்மளுக்கு ஒரு தாக்குதல் நடத்த வருவாங்க. அப்படி அவங்க வருவாங்க, நம்மளை தாக்குறதுக்கு தோதாக நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சகோதர இஸ்லாமிய நாடுகள்லேயே தளங்களை பேஸுகளை உருவாக்கிட்டாங்க. அதனால் இப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, பூமிக்கு கீழே கிட்டத்தட்ட 300 அடிக்கு கீழே வந்து ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கி அந்த நகரத்தை பூரா முழுக்க ஆயுத கிடங்கு நகரமாக்கிட்டார். அப்படி ஆயுத கிடங்கு நகரமாக்கிட்டு அந்த இடத்த காலியாக வச்சுருந்தாரா? இல்லை. இந்த ஈரானில் உள்ள எண்ணெய்களை பூரா சீனாவுக்கு கொடுத்தாரு. சீனாவுக்கு கொடுத்துட்டு நீ என்ன பண்ண, சீனா காசு எனக்கு தரவேணா, ஆயுதங்களை கொடுன்னு சொல்லி சீனாவிலேருந்து ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அதே போல் வடகொரியாவில் வந்து ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி ஆயுதங்களை வாங்கி குமிச்சு வச்சது ஒரு முக்கியம் இல்லை. ஒரு முக்கியமான செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவர் இறக்குறதுக்கு முதல் நாள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு. அந்த கூட்டத்தில் எல்லா முக்கியமான தலைவர்களை வரவழைச்சி சொல்கிறாரு, நான் நாளை கூட கொல்லப்படலாம், அப்படி நான் போயிட்டேன்னா இந்த ஈரான் நாடு ஸ்தம்பிச்சு நிற்கக்கூடாது, இது வந்து ஆட்டோமேட்டிக் மோடில் வேலை பார்க்கணும், ஆட்டோ மோடுன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ ஒவ்வொரு படையும் அந்த படை தளபதிகளும் ஒவ்வொரு பிராந்தியத்தில் இருக்கிற குழுக்களும் உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யன்ட்டார். அவர் வந்து இவர்கிட்ட உள்ள உச்சபட்சமான அதிகாரத்தின் மூலியமாக அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்துட்டாரு. நானே போயிட்டாலும் எனக்கு அடுத்து ஒரு 4-5 பேர் அடையாளம் காமிச்சு இவர்களை வரிசையாக நீங்கள் வந்து அடுத்த தலைவராக தேர்ந்தெடுக்கணும், அதற்கு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுங்கிற தகவலையும் சொல்லிட்டு போயிட்டார். இப்படி சொன்ன பிறகு தான் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் தங்களுடைய உச்சபட்ச தலைவரையும் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு 30-40 பேரையும் இழந்தும் கூட ஈரான் உடனடியாக நிமிர்ந்து அடிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஈரான் வந்து காசுக்கு வேலை பார்க்குற கூலிப்படைகள் எல்லாம் அந்த இராணுவ படைகள். நம்ம நாட்டை காப்பாற்றணும், நம்ம வளத்தை காப்பாற்றணும், இந்த முஸ்லீம்களுக்கு எதிராக முஸ்லீம் நாடுகளையே தூண்டிவிட்டு தோம்சம் பண்ண நினைக்கிற அமெரிக்காவுக்கு புத்தி கொடுக்கணும், இஸ்ரேலை இல்லாமாக்கணுங்கிற அந்த வெறி வந்து அந்த ஈரானில் உள்ள ஒவ்வொரு இராணுவ வீரனுடைய ரத்தத்திலையும் ஊறி இருக்கிறதுனால அதிகபட்சம் நம்ம என்ன செய்வோம், மரணிக்கத்தானே செய்வோம். நம்ம நாட்டில் கொஞ்சம் கூட நியாயம் இல்லாமல் ஒரு உச்சபட்ச தலைவரை கொன்றதில் என்ன நியாயம்? அது மட்டும் இல்லாமல் மருத்துவமனையை தாக்குனதில் என்ன நியாயம்? பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு இருந்த பெண் குழந்தைகள் 165 பேரை போட்டு தாக்கிய இந்த அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பாடம் கொடுக்குறதா இல்லையாங்கிற அந்த உணர்ச்சி பொங்கின தான் எல்லாருமே ஆட்டோமேட்டிக் மேடாக ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் ஒவ்வொரு துறை தலைவர்களுமே தாங்களே உச்சபட்ச தலைவர் மாதிரி செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதைத்தான் இப்போ வந்து அந்த ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி சொல்கிறாரு, ஐயா நாங்கள் அடிக்கிறோம்னா அந்த மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவில் ஆயுதங்கள் கொடுத்துருக்கீங்கல்ல அந்த பேஸு, அதைத்தான் அடிக்கிறோம். நாங்கள் வந்து உங்களுடைய யுஏஇயோ குவைத்தையோ ஈராக்கையோ உங்கள் நாட்டை நாங்கள் அடிக்கலை, உங்களுள்ள மக்களை நாங்கள் அடிக்கலை, நீ என்ன அவனுக்கு இடம் கொடுத்துருக்க அந்த இடத்த தான் நான் தாக்குறோம். இப்போ நீ ஒரு முடிவுக்கு வா, இதே நிலை உனக்கு தொடருமா சொல்லிடு, தொடராதுன்னா அவனை முதல் வெளியே போடான்னு அனுப்பிச்சிரு, தொடர்ந்தால் ஒரு நிலைமை மோசம், நாங்கள் சுத்தமாக உன்னையும் எதிரியாக்கிடுவோம், அழிச்சிருவோம் எல்லாத்தையும், இல்லை அவனை வெளியாக்கிட்டின்னா நம்ம எல்லாரும் ஒன்றாயிருவோம், மத்திய கிழக்கு நாட்டில் உள்ள இந்த இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்றாயிருவோம், ஈரான் உள்ளிட்ட ஒன்றாயிருவோம், யாரும் ஒரு ஆளும் அதிகாரம் இல்லை, எல்லாரும் அதிகாரத்தோடு இருப்போம். நம்மள்ட்ட இறைவன் வந்து எண்ணெய் வளத்தை கொடுத்துருக்கிறான், இந்த எண்ணெய் வளம் இல்லாத உலக நாடுகளே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளோ பெரிய வளத்தை நீ கையில் வச்சுக்கிட்டு இதை பூரா அமெரிக்காட்ட அடகு வச்சுட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனுக்கு அடிமையாக இருக்கிறியே, உனக்கு சுரணை இருக்காங்கிற கேள்வியே ஈரானுடைய அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி சொல்கிறாரு. இதை நீங்கள் வந்து முடிவை சொல்லு, ஃபைனலான முடிவை சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்கிறாரு?
அந்த மத்திய கிழக்கு நாடுகள்கிட்ட உள்ள அந்த நாடுகள்கிட்ட இஸ்லாமிய நாடுகள்கிட்ட சொல்கிறாரு, ஒரு முடிவை சொல்லு, அதுக்கு அடுத்து தான் நாங்கள் என்ன செய்வோங்கிறத நாங்கள் முடிவெடுப்போம். எவ்வளவு நாட்கள் ஆனாலும் நாங்கள் வந்து இந்த நேர்மைக்கும் உண்மைக்கும் துணை நின்று இந்த யுத்தத்தை நடத்துவோம் அப்படின்னு அவர் அறிவிச்சிருக்கிறாரு. இதே வேளையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பார்த்துருக்காரு, நம்ம 2-3 நாளில் முடிச்சிடணும் ட்ரை பண்ணால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ இதுக்கு ஒரே வழி என்ன, இந்த ஈரானை தாக்கணும்னா நம்ம அமெரிக்கா இஸ்ரேல் மட்டும் போதாது, நமக்கு இந்த நேட்டோ படைகள்லாம் ஒன்றுக்கு ஒன்று. நேட்டோ அமைப்புன்னு ஒரு அமைப்பு இருக்குது, அணிசேரா நாடுகள்னு சொல்லுவாங்க. 31 நாடுகள் இருக்காங்க. அந்த 31 நாடுகளையும் நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு போட்டு தாக்கிடுவோன்ட்டு என்ன பண்ணுறாரு இவர் வந்து அந்த பிரான்ஸு, ஜப்பான், ஆஸ்திரேலியா, தென்கொரியா போன்ற அந்த நேட்டோ நாடுகளுக்கும் சீனாவுக்கும் ஒரு வகையில் பார்த்தா சீனா வந்து அமெரிக்காவுக்கு ஆப்போசிட். ஆனால் அதுக்குமே ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. என்னென்ன அழைப்பு கொடுக்குறாரு, இந்த ஈரான் வந்து கடுமையான ஆயுதங்களை வச்சுருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஹார்மோஸ் ஜலசந்தியை அடைச்சிருச்சு. ஹார்மோஸ் ஜலசந்தியை அடைச்சிட்டா உலகத்தில் வந்து பொருளாதார வீழ்ச்சி, எண்ணெய் தட்டுப்பாடு, மிக கடுமையான பஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்பாயிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் எல்லாரும் வாங்க, என் கூட வாங்க, உங்களுடைய ஆயுத கப்பலையெல்லாம் அனுப்புங்க, நம்ம எல்லாருமா போய்ட்டு ஒரே அடித்து அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி கேட்டை உடைச்சிட்டு உள்ளே பூந்துருவான், அப்போ ஈரான் காலி அப்படின்னு சொல்லி இவர் அழைப்பு கொடுக்குறாரு. யார், இந்த உலக கட்ட பஞ்சாயத்து தலைவர் இருக்காருங்கள்ல ட்ரம்ப். அப்போ கன்னத்தில் அடித்த மாதிரி சரியான பதில் கொடுக்குறாங்க இந்த நேட்டோ நாடுடைய தலைவர்கள் எல்லாருமே. ஏயா நீ உன் இஷ்டத்துக்கு போய் சண்டை வளர்த்தா, நீ அந்த ஈரான்காரன்ட்ட பேச்சு நடத்துகிறப்ப எல்லாத்துக்கும் ஒத்து வந்தான்ல, யுரேனியம் பவரை குறைச்சிக்கிறேன்ட்டான், இருக்கிறதுல பாதியை தர்றேன்ட்டான், இனிமேல் நான் வந்து அணு ஆயுதம் தயாரிக்கலைன்னு சொல்லிட்டான். இவ்வளவுக்கு ஒத்து வந்த பிறகு நீ எதுக்கு போய் அவன் நாட்டில் குண்டு போட்டார்? அவன் நாட்டோடைய உச்சபட்சத்தில் என்ன உனக்கு வந்து கெடுதல் பண்ணார்? ஏதாவது கெட்ட பழக்கம் அவர்கிட்ட இருக்கா? ஏதாச்சும் அத்துமீறிய செயல்கள் செஞ்சாரா? அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நீ ஏன் கொன்ன? சரி, நீ கொன்னியே, இதை கொல்றதுக்கு நீ வந்து உன் நாட்டில் உள்ள பாராளுமன்றத்தில் முதல் அனுமதி வாங்கினியா? எங்கள்கிட்ட நேட்டோ படையில் இப்போ கூப்பிட்டு எங்கள்கிட்ட முதல் நீ சொன்னியா? நீ நினச்சா அடிப்ப, உன்னால் இப்போ தாங்க முடியாது, அவன் எதிர்த்து அடிக்கிறான்னு இப்போ என்ன பண்ணுறா, எங்களை கூப்பிட்றா. உன் பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்கள் வந்தோம்னா அவன் எங்கள் நாட்டு மேலே தாக்குறான்னு வச்சுக்க, எங்கள் நாட்டு மக்கள்லாம் எங்களை வந்து காரி துப்பிடுவாங்க, நாங்கள்லாம் வரமாட்டோம், உன்னால் முடிஞ்சதை நீ பார்த்துக்கன்னு சொல்லி இந்த நேட்டோ நாடுகள் எல்லாரும் சொல்லிட்டாங்க. பிரான்ஸு, ஜப்பான், தென்கொரியா எல்லா நாடும் சொல்லிடுச்சு. சீனா சொல்லவே வேணாம், அது அதே நிலையில் தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணுறது, நம்ம தனித்து நிற்கிறோமேன்னு சொல்லி தலையில் கை வச்சுக்கிட்டு இப்போ ட்ரம்ப் இருக்கிறாரு. அப்படி இருந்தாலும் அவருடைய வீராப்பு பேச்செலாம் குறைஞ்ச மாதிரி இல்லை, இன்னும் மிரட்டலாகவே சொல்கிறாரு. ஒரு வரியில் நான் செஞ்சது தப்பு, நான் மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஈரான் சொன்ன 2-3 கண்டிஷனை ஏற்றுக்கிட்டாலே போதும். என்ன 2-3 கண்டிஷனு? நீ நீ வந்தது தப்புன்னு மன்னிப்பு கேட்கணும், எங்களுக்கு நீ தவறுதலாக ஏற்படுத்தின சேதத்துக்கு வந்து பரிகாரம் கொடுக்கணும், இனிமேல் இந்த மாதிரி போர் செய்ய மாட்டேன்னு உத்தரவாதம் கொடுக்கணும், இதை செய்ய நான் போரை நிறுத்துறேன்னு சொல்லுதில்ல. அப்போ நீ அதை செய்ய மாட்டேன்னா நீ என்ன நினைக்கிற? அப்போ நீ தொடர்ந்து நீ ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அடுத்த நாடுகளை ஆக்கிரமிக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கிற, உடனே நான் விட மாட்டேன்னு ஈரான் சொல்லுது. அதனால் இந்த போர் வந்து இப்போதைக்கு முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிறப்ப ஈரான் தெளிவாக சொல்லுது. கெஞ்சுறாரு ட்ரம்ப்பு, ஆனால் அவர் கெஞ்சுறதுக்கு நாங்கள் செவிசாய்க்க மாட்டோம், நீங்கள் உலக நாடுகள் தலையிட்டு ஒரு நியாயமான தீர்வு கண்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க தயார், நம்மளுக்கு மக்களும் அந்தந்த நாட்டில் உள்ள எண்ணெய் வளங்களும் அவங்கவுங்களுக்கு உரியதாக இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லிவிட்டு இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள இஸ்லாமிய நாடுகள்கிட்ட திருப்பி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாம் வந்து மறுபரிசீலனை பண்ணுங்கள், ஒன்றா இருந்து உங்கள் பலத்தை காட்டுங்க, இறைவன் வந்து உங்களுக்கு வந்து முஸ்லீம் நாடுகளுக்கு வந்து மிகப்பெரிய எண்ணெய் வளத்தை கொடுத்துருக்குறான், அதோடு உங்களுக்கு வந்து எண்ணெய் மட்டும் உறுதியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தான் அந்த உலகத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பீங்க, இவ்வளோ பெரிய ஒரு கௌரவத்தை இறைவன் கொடுத்து நீங்கள் ஏன் கோழையாக இருக்கிறீங்கன்ற உணர்ச்சியை தூண்டி விட்டுருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் தான் எப்படியுமே நாம் இப்போ இந்த போரை தொடங்கினதே தவறுங்கிற உணர்ந்து ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் தலையை கை வச்சுட்டு உட்காந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த போருக்கு சாவி கொடுத்துக்கிட்டே இருந்த இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாகு வந்து உசுரோடு தான் இருக்கிறாரா அல்லது செத்துட்டாரா அப்படிங்கிற சந்தேகம் பல பக்கமும் இருக்குது. காரணம் வந்து
இந்த ஈரான் அதனுடைய அலுவலகத்தை கடுமையாக தாக்கினதில் இவருடைய இராணுவ தளபதி ஒரு முக்கியமான ஒருத்தர் இறந்துட்டாருங்கிறத ஈரான் ஒத்துக்கிருச்சு. ஆனால் அவரோட பேசிக்கிட்டு இருந்த நெதன்யாகு மட்டும் எப்படி பிழைச்சிருப்பாருங்கிற கேள்வி இன்றைக்கி உலகம் பூரா வந்ததுனால இந்த இஸ்ரேல் என்ன பண்ணுது, நெதன்யாகு உயிரோடு இருக்கிற மாதிரி சில காணொலிகளை விட்டாலும் அதெல்லாம் ஏஐ தொழில்நுட்பம் சொல்லி ஈரான் தரப்பில் மறுக்கிறாங்க. ஓரளவு 90% அந்த நெதன்யாகு இறந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். அவர் ஆள் இல்லை. அதனால் இப்போ இஸ்ரேல்லையும் மக்கள் மிக வருத்தத்தோடவும் கோபத்தோடவும் நம்மளை இப்படி நாசமாக்கிட்டாரே இந்த நெதன்யாகுங்கிற அவரை சபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. எப்படியா இருந்தாலும் இந்த போர் மிக கூடிய விரைவில் முடிவுக்கு வரணும், வந்தால் தான் உலகமே தப்பிக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியோட இன்னொரு பெரிய செய்தி என்ன வருதுன்னா, உலக அரங்கில் முஸ்லீம் நாடுகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு கௌரவத்தையும் ஒரு மரியாதையையும் இந்த போர் ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. இஸ்லாமிய நாடுகள் இல்லைன்னா பெரும்பாலான நாடுகள் ரன் பண்ணவே முடியாதுங்கிற உண்மையை இப்போ உலகத்துக்கு இறைவன் காட்டி கொடுக்கறதுக்கு தான் இந்த போரையே உண்டாக்கியிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இது போன்ற அரசியல் செய்திகள், உலக நடப்புகள், நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடியதை எந்த விதமான இடைச்சல்களும் இல்லாமல் அப்படியே கொண்டு உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள் கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.